வித்யா படுகொலை வழக்கு நால்வரின் மரண தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இருப்பினும் இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 3 சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 18 வயதுடைய சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதோடு இச்சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் யாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2017 ஆண்டு இவ்வழக்கை விசாரித்த யாழ் மேல் நீதிமன்றம் 7 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததுடன் அந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தனர். மேன்முறையீட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.